அம்பானிக்கு கூட வெளிநாட்டில் கல்லூரி இல்லை. ஆனால் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகை லண்டனின் காஸ்ட்லியான பகுதியில் 500 கோடி ரூபாயில் கல்லூரி ஒன்றை வாங்கி நடத்தி வருகிறார். ஆம், சென்னை ரிசர்வ் வங்கியில் பியூனாக வேலை பார்த்தவர் இன்று லண்டனில் கல்லூரி நடத்தும் அளவிற்கு அசுர வளர்ச்சி பெற்றிருப்பது பல்வேறு மர்மங்களை கொண்டதாக உள்ளது. இதோ அதன் பின்னணியை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக காங்கிரஸ் தொண்டர்களே அதிருப்தி கடிதத்தை நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு அனுப்பியுள்ளனர். சட்டத்தை ஏமாற்றியவர், ஊரை ஏய்ப்பவர், உத்தமன் போல காங்கிரசில் உலாவிக் கொண்டிருக்கும் கிரிமினல் செல்வ பெருந்தகை என்று காங்கிரஸ் தொண்டர்கள் சான்றிதழ் கொடுத்திருக்கின்றனர். 40 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மயிலாப்பூர் ஆடிட்டர் தம்பதியை அவரது ஓட்டுநர் கொன்றது தற்போது பரபரப்பு செய்தியாக உள்ளது. இதே பாணியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆடிட்டர் ஒருவரை கொன்று 60 கோடி ரூபாயை அள்ளிச் சென்றவர்தான் இன்று சட்டப்பேரவையில் காங்கிரஸ் தலைவராக உலாவரும் முன்னாள் தாதா செல்வ பெருந்தகை. புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் சமாஜ்வாதி ஆகிய கட்சிகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியில் தஞ்சம் புகுந்து தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். 1999 திமுக ஆட்சியின் போது ரிசர்வ் வங்கியில் வேலை செய்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை மூர்த்தியின் மூலம் பியூனாக வேலைக்கு சேர்ந்த செல்வ பெருந்தகை தொழிலதிபர் ஏசி முத்தையாவிற்கு நெருக்கமான ஆடிட்டர் பாண்டியனை கொலை செய்ததாகவும் அவரிடம் இருந்து 60 கோடி ரூபாயை கொள்ளையடித்ததாகவும் கூறப்படுகிறது. விடுதலை புலிகளிடம் இருந்து பெற்றதாக கூறப்படும் பல 100 கோடி ரூபாயை காப்பாற்ற லண்டனில் மெக்கனாஸ் கோல்டு படத்தயாரிப்பு நிறுவனத்தின் சொத்துக்களை 500 கோடிக்கு வாங்கியுள்ளார். மேலும் அங்கேயே பக்கிங்ஹாம் காலேஜ் ஆஃப் லண்டன் என்ற பெயரில் ஒரு கல்லூரியை துவக்கிய செல்வ பெருந்தகை தனது மனைவி உமையாளை கல்லூரியின் இயக்குநராக நியமித்தார். இதற்காக அவர் இந்திய ரிசர்வ் வங்கியில் எந்த அனுமதியும் பெறவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. பியூனாக வேலை பார்த்த செல்வ பெருந்தகைக்கு பெரும் தொழிலதிபரை போல லண்டனில் ஒரு கல்லூரியை வாங்கும் அளவிற்கு பணம் எப்படி வந்தது என்று